அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள், அது ஒரு அழகிய நிலா. என்ன சித்தி எப்படி பாத்துக்கிறிய? மாலை வாங்கி வச்சிருக்கால போட்டு வர்றது. இங்க பாரு, தண்ணி ஊத்த சொன்னீங்க, ஊத்தி போட்டேன். இந்த மாலை போடு, சீரு செய்யி, இதெல்லாம் என்னால செய்ய முடியாது. ஏன் இப்படி சொல்றிய? ஆயிரமே ஆனாலும் உங்க மருமக தானே. யாருக்கு யார் மருமக? நீங்க மருமகளா ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்கலையோ அது ரெண்டாவது விஷயம். ஏன்னா மாலையை போட்டு பொட்ட வச்சு விடுங்க. இப்ப என்ன வெண்ணிக்கு மாலை போடுறிய? சித்தி, தண்ணி ஊத்துனா மல்லிகைப்பூ மாலை போடணும்ல. நீங்க பெரிய மாலைதான் போடல, அது சடங்கப்ப பாத்துக்குருவோம். இன்னும் செத்த நேரத்துல மாமா எல்லாரும் பேசுவாங்க, அப்ப பாத்துக்குருவோம். இப்ப சின்ன மாலை இருக்குல்ல, அதை எடுத்து போட்டு விடுங்க. ஆமா பெரியமா, போட்டு விடுங்க. அப்படிதான் இந்த மாலையை போடுறதுக்கு எம்படி பேச்சு பேசுறிய? என்ன சித்தி? அது ஒண்ணும் இல்லதா, மான மரியாதை போயிரும்ல, அதுக்குதே மரியாதை விட்டு கொடுக்காதவங்க ஆளப்பாரு. அம்மா இங்க பாரு, ரொம்ப பேசிக்கிருக்க, பேசாம இருந்துக்க. வாய மூடுறி, ஆளு மண்டையும் பாரு. நேரண்டி நேரம். என்ன நேரம்? பாருங்க, நீங்களும் நானும் ஒரே மாதிரி போட்டுருக்கோம். ஆமா ஆர்மிகாரே, எப்படி இருக்கு இந்த Dress எனக்கு? இல்ல எனக்கு ஒரு சந்தேகம், நீ லூசா இல்ல லூஸ் மாதிரி நடிச்சுக்கிறியா? ஆர்மிகாரே, என்ன லூசுங்கறியலா? லூசுன்னு சொல்லியே டைவர்ஸ் பண்ணி விடுவேன். ஒன்னும் சொல்லிட கூடாதுப்பா. டைவர்ஸ்ண்டு ஆளு மண்டையும் பாரு. ஆமா, என்ன வெண்ணிக்கு தாவணி கட்டிட்டு வந்த? அது சேல அடுக்கடுக்கா வாங்கி பீரோக்குள்ள வச்சிருக்கீல, அதை எடுத்து கட்டிட்டு வாரது. ஆர்மிகாரே, உங்களுக்கு விஷயம் தெரியல ஆர்மிகாரே. நீங்க என்ன இப்படி இருக்கீங்க? என்னடி விஷயம் தெரியல? ஆர்மிகாரே, நிலா அத்தாச்சிருக்கால, அவங்க வீட்ல ஒரு பொண்ணு வந்திருக்குல, பியர் கூட பூங்கொடி. அந்த பிள்ளையும் நானும் போன ஜென்மத்துல ஒரு நெருக்கமான உறவுல இருந்த மாதிரி ஒரு ஃபீல். அது என்னன்னு தெரியல. ரெண்டு பேரும் ஒரு மாதிரி டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சண்டை ஓட்டுக்கிற இருந்த மாதிரியும், அப்புறம் சேர்ந்த மாதிரியும், அவங்க என்ன குடும்பப்படுத்துற மாதிரியும் இந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சு ஆர்மிகாரே. இனிமே அவங்கள மாதிரி நடந்துக்கலாம்னு. எப்படி அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு உணர்வு வேற? பிரியா தெரிய முடியலையா? ஏண்டி எல்லாம் மீறி போறடி. ஒரு ஜிலேபிக்காக என்ன டைவர்ஸ் பண்ண போறியா? நேரம் முடி நேரம். மெதுவா போடி. குழந்தைத்தனம், சரியான குழந்தைத்தனம். என்ன செய்யன்னு தெரியல. சரி, குடிச்சுக்கிட்டுல மாறிக்கிறேன்னு நம்புவோம். ஆனா நார்மலா இருக்கிறதுக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆர்மிக்கார பொண்டாட்டி. சி, என்ன அவனோ எனக்கு ஒட்டிக்கிருச்சு, அவ ஆர்மிக்காரன்னு கூப்பிட்டு எனக்கு ஒட்டிக்கிருச்சு. அடே சரி. சொல்லு வெற்றி. நீ இந்த தாவணி பாடல எம்பிட்டாளா இருக்க தெரியுமா? அது நீ முத நான் இங்க வரும்போதே நீ பார்த்து தெரியுமா? அப்பவே எனக்கு தெரியும். அது சரி, அத்தை அப்புறம் அண்ணி எதுவும் கேட்கலையா? அவங்க கேட்டா அவங்களுக்கு குண்டாமட்ட தெரிச்சு போயிடாது. சரி, எதுக்கு தனியா பேச கூப்பிட்ட? அங்க எல்லாரும் அந்த பிள்ளைக்கு பொட்டு பூவா வச்சுக்கிருக்காங்க, நீ ஏன் தனியா கூப்பிட்டு வந்த? நீ வைக்க வேண்டியதானா? இல்ல, நான் முதல் நாள வச்சுட்டேன், நீ அதை பாக்கல. ஓ அப்படியாக்கும். சரி, எதுக்கு தனியா கூப்பிட்டு பேச? ஒண்ணும் இல்ல, நான் இந்த மாதிரி தாவணி பாவடை கட்டி
முறையா என் கண்ணனையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ அதை பார்த்துட்ட. அப்போ என் கண்ணி எங்க இருக்காண்டு உனக்கு தெரியும்ல? அந்த கண்ணனே நான் தாண்டி. இது எப்போ உனக்கு புரிய போகுதுன்னு தெரியல. இப்ப மட்டும் என் கண்ணு முன்னாடி நின்றா எப்படி இருக்கும்? அதான் நிக்கிறோம்ல. அந்த உண்மையான கண்ணை மாதிரி வேடம்லாம் போட்டுக்கிட்டு தலையில மயில் தொகையெல்லாம் வச்சுக்கிட்டு நெத்தில ராமப்பட்டெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி மட்டும் என் கண்ணை வந்து என் கண்ணு முன்னாடி நின்றா வச்சுக்கோ, அவ்வளோதான் நிலா. அப்படிதானே? சரி, இப்ப உன் கண்ணனை பாத்துக்கலாமா? எப்படி? கண்ணை மூடுவே. கண்ணை மூடி நான் சொல்ல போது கண்டிப்பா உன் கண்ணி வந்திருப்பியா? வெற்றி நெசமாவக்கும்? கண்ணை மூடு. சரி. நல்லா மூடிட்டியா? சீக்கிரம். சீதா கண்ணா கண்ணாவா? ஆமா, பாத்தா எப்படி தெரியுதான்? என் நம்பலையா? இப்ப எப்படி இருந்துச்சு? அப்ப நீரே என் கண்ணனா? அடியாத்தி அண்ணே நீயாக்கா? எப்படி இருக்கு கண்ணை மேசத்துல? தமிழ் என்ன சொன்ன? அது ஒண்ணுல கலெக்டர் சும்மா சொல்லி அது ஒண்ணுல. என்னமோ கண்ணே அது வெற்றி என்ன எனக்கு ஒண்ணு விளங்கல. என்ன நீலா கிட்ட சொன்னியா? எப்ப பார்த்தாலும் நை நை கேள்வி கேட்டுட்டே இருக்காதீங்க கலெக்டர். அத போய் கலெக்டர் ஆபீஸ்ல வச்சுக்கிறீங்க. என்ன? இல்ல என்னமோ சொன்னேன். ஆனா ஒண்ணுல கலெக்டர். எப்ப பார்த்தாலும் அண்ணன் கூட தான் தெரியுதோ. இல்ல சும்மா இல்ல. இப்படியே சப்போர்ட் பண்ணிட்டே தெரி. ஸ்ரீநிதி வந்திருக்கான். அப்பா சொன்னாரு இங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வரதான். ஸ்ரீநிதியா? ஆமா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? என்னன்னு தெரியல. சரி வரேன் போ. இல்லை என்னது இது வேஷம்? இல்ல அந்த பிள்ளை ஆசைப்பட்டுச்சுல கண்ணனை பாக்கணும். அதே வேற ஒண்ணும். எரும மாடு முன்னே சொல்லி தொலை மாட்டியாடா? பின்ன நான் வர உணர்த்திருக்கேன். ஏதாவது சந்தேகம் வந்துச்சு நான் அப்படியே பேசிக்கிறதும் இல்லாம போய் போயிரும்டா. நன்றி வாய் முடிச்சுனே. சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். வரசவா ஸ்ரீநிதி அத்தாச்சி ஏதோ நிலா பத்தி தான் பேசணுமா? இங்க சடங்கு பத்தி பேச முடியல. நீங்க பேச முடிச்சா வர முடியும். எனக்குலாம் தெரியாது. சீக்கிரம் வா. சரி நீலா கண்ணனை பாத்துட்டில? சரி நான் அந்த வேஸ்ட்டை வச்சுட்டு வீட்டுக்கு வரச போகணும். இல்ல நானும் வரேன். என்னது டாக்டர் வந்தேன்னு சொன்னி வேமா போற? இல்ல அவங்க ஏதாவது பேசணும்னு சொல்லிருப்பாங்க. நான் வீட்டுக்கு போறேன். இங்க என்ன சடங்கு பத்தி பேச முடியல? நீ எங்க போற? நில்லு வெற்றி. எங்கே போனா உன்கிட்ட பேசவே மாட்டேன். அந்த கண்ணை யாரு சொல்லு? நீ தமிழ் என்னமோ சொல்லிட்டு போதே. நிலா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நிலா. நான் இப்ப வாரேன் பொருள். வெற்றி வேணா இப்ப சொல்ல போறியா என்ன? நிலா ஒண்ணு இல்ல நிலா. நான் இரு என்ன? அப்போ நான் தேடி இருக்கிற கண்ணே வெற்றி தானா? ஐயோ கடவுளே, ஒண்ணுமே புரியல. கண்டுபிடிக்கிறேன், கூடி சீக்கிரத்திலே கண்டுபிடிக்கிறேன். அடே வாங்க சித்தி வாங்க. ஊத்தி முடிச்சதுக்கு பிறகு வரியா? என்ன அது ஒண்ணுல பாட்டி, வழி தெரியாம நின்னுக்கு இருந்தோம். அப்புறம் மச்சானே வந்து கூட்டு வந்தாங்க. 3 மச்சான் வந்தாங்க. பரவாயில்ல, இப்ப லேட்டா வந்து ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சடங்கு வைக்கிறப்பல எல்லாரும் முன்னாடி வந்துடலாமா? என்ன அதெல்லாம் வந்துருவோம் சம்பந்தி. என்னதான் மருமகளே புத்த வச்சாச்சு. பெறவென்ன அம்மா பேசாம இரு. ஏறதி பேசுறதா தப்பா என்ன? இல்லை அண்ணே, உன் கோட்டத்தை அடக்கு. என்ன ஆம்பளை மூஞ்சிவே அந்த பிள்ளை பார்க்க கூடாது. ஆனா இப்ப நீ எதுக்கு இங்க வந்து நின்னுக்கு இருக்கேன்னு எனக்கு தெரிய முடியும். என்ன ரதி இப்ப உனக்கு விளங்காது? போக போக விளங்கும். என்ன நீ சரிதானே? இல்ல சும்மா இருந்துக்க. அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்பா வெளியே நின்னுக்கு இருந்தாரு. சரி அம்மா மட்டும் உள்ள போக சங்கடமா இருந்துச்சு. நீ கூட வளாஞ்சல வந்து வந்தேன். மத்தபடி வேற ஒண்ணு இல்ல. கூட வந்து விட்டுட்டு போயிருக்கணும்ல. இங்க நின்று என்ன பிள்ளை காமிச்சிருக்க? சும்மா தான்ல. பாக்க கூட கூடாது. என்ன ஒண்ணு இல்லம்மா, சும்மாமா. அந்த பிள்ளை சின்ன பிள்ளை. நீ என்ன நினைச்சுக்க? ஒண்ணு சரியில்லடி. சரியில்ல. அப்பா எங்கம்மா? வெளிய உட்காந்துக்கு இருக்காரு. உங்க மாமால உட்காந்து இருந்தாங்க. அங்க உட்காந்துக்கு இருந்தாரு. ஓ சரி சரிங்க சித்தி. இங்க போட்டு போல ஆச்சாச்சே, வாங்க அங்க போவோம். என்ன சொன்னாலும் சரி, தாய் மாமனே முறை இல்ல. நாங்க இதுக்கு சீர் செய்யணுமா? அது அங்க வந்து பேசுங்க சித்தி. இங்க வந்து பேச என்ன செய்ய? வாங்க. இல்லை அங்க என்ன செஞ்சுட்டு இருக்க? ஒண்ணுமில்ல நீ வீடு வரைக்கும் போயிட்டு வரலாம். இல்லை இங்க என்ன பேசிய முடிக்கல. நீ எங்க போற? அது சரி என்ன சொல்லிய போறேன்னு தெரியல. இப்ப மாலை வந்து கேட்டாங்கன்னா யாருக்கு கொடுக்கறது?
எவனாவது வந்து கேட்பானே, கேட்டானா கொடுத்து விடுங்க, கருத்துல கூட போட்டு விடுங்க. ஏனே ஒரு மாதிரியா தண்டா தெரியுறீங்க, எல்லாம் ஒரு மாதிரியாத்தையும் தெரியுறீங்க. என்ன செய்யறது தெரியல. காதல் கத்திரிக்கால வந்தா இப்படித்தான். என்னடா அன்னைக்கு சத்தம் போட்டு பேசாத, நீ எங்க இருந்தாலும் யாராவது கேட்டுட்டாங்கன்னா அப்படியே சண்டை சச்சுருவாங்க, அடிச்சு படுத்தி உருண்டு வாங்கி வேறு குடும்பத்துல பிரச்சனையே இல்ல. அதுவும் சரிதே. ஏங்க எங்க மாலையை கொடுங்க. ஏங்க எங்க பச்சை கலர் சட்டை பெரிக்க தரையா பண்ணனே. அது அது என்னங்க, மன்னிச்சுக்கிறங்க. அவன் தள்ளி விட்டு போயிட்டியா தெரியாம கை தவறி மாலை கழுத்துல போட்டு மன்னிச்சுக்கிறங்க. என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறான். ஒருவேளை சாணி எடுத்து மூஞ்சி அடிச்சிருவாளோ? நீ சொன்ன கதை நினைச்சு பார்த்தா இனிக்கும் பாரு, கண்ணுக்குள் உள்ள நான் கட்டி வச்சேன் பாரு, கலைப்பதாறு பிரிப்பதாறு மன்னிச்சுக்கோங்க. ஏங்க எதுவுமே பேச மாட்டீங்க? அடிச்சு அடிச்சு போடுவீங்களா? தெரியாம தானே மாலை போட்டிய, ஒன்னும் பிரச்சனை இல்ல. தெரிஞ்சு போடுறதுக்கு தெரியாம போடுறதுக்கும் வித்தியாசம் தெரியாமலா இருப்பேன். இல்ல, இது உங்க இடத்துல வேற ஏதாவது பொண்ணு இருந்தா கண்டிப்பா சாணி அடிதேன். நான் எதுக்கு அப்படி அடிக்க போறேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மாலைய வாங்கிட்டு வர சொன்னாங்க, சரி நான் போய் வாங்கிட்டு வரேன்னு வந்தேன். இப்ப என் இடத்துல உங்க தங்கச்சி இருந்திருந்தாலும் இதை தானே பண்ணிருப்பிய? இல்ல, அது 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 வந்து மன்னிச்சுக்கோங்க. அதுல தட்டு தடு மாறாம இருங்க. இப்படியே பேசிக்கிறீங்கன்னா என்னத்துக்காக? சரி சரி, நான் பாருங்க, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்க. நம்ம நாளைக்கு பேசலாமா? இது நாளைக்கு நானு நான் பாருங்க. என்ன நடந்துச்சு? தெரியாதனமா தானே மாலைய கழுத்துல போட்டாங்க. இதுக்கு நீ இப்படி பெரிய பேசுறாங்க. சரியான பயந்தாங்குடி இருப்பாவோல. இதுவும் நல்லாவே இருக்கு. சரி நம்ம போய் மாலைய கொடு. என்ன மாமா, எதுக்கு தனியா கூட்டு வந்த? ஒண்ணு இல்ல, ஒரு விஷயம் பேசுது. எல்லாரும் அங்க உட்கார்ந்து இருக்கும்போது உனக்கு மட்டும் என்ன விஷயம் பேசணும்? நான் தனியா கூட்டு வரேன்னா அதுல முக்கியமான விஷயமா இருக்கும். அது உனக்கு தெரியாதா? தெரியும், ஆனா என்ன விஷயம்னு தான் எனக்கு இப்போ ஒண்ணு விளங்கல. ஒண்ணும் இல்ல, இப்ப சீர் வைக்கிறது பத்தி பேசிக்கிருக்காங்க. அவங்க எல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும். ஆனா அந்த பிள்ளைக்கு ஒரு அண்ணனா இருந்து நான் ஏதாவது செய்யணும்ல. சரி, அத பத்தி இப்ப இங்க என்ன பேசிக்கிருக்க? ஒண்ணும் இல்ல தேனு, உன் அக்கா உனக்கு போட்ட தாலியவே நீ கலட்டி கொடுத்து அதை வச்சு இப்ப அட்வான்ஸ் பணம் நான் எடுத்திருக்கேன். இன்னும் கடனே நம்ம வாங்கல. என்ன பண்ணணுங்கிற? அந்த பிள்ளை தங்கச்சியில, அந்த பிள்ளைக்காக கண்டிப்பா நகையாத்தை எடுத்து போட்டு நம்ம முறை செய்யணும். இப்ப அத பத்தி என்ன பண்ணி பேசிக்கிருக்க? இன்னும் அவங்க எப்ப சடங்கு வைக்கணும் எதையுமே சொல்லவே இல்லை. நீ பாட்டுல உன் பாட்டுல பேசிக்கிருக்க. அப்படி இல்ல தேனு, அவங்க எப்ப பேசினாலும் என்ன பேசினாலும் நம்ம செய்யறத செஞ்சதே ஆகணும். அதனால அதுக்கு இப்ப ஏதாவது வழி பண்ணணும். என்ன பண்ணணுங்கிற? ஏற்கனவே தங்கத்துல போட்ட உன் தாடிய என்கிட்ட கொடுத்துட்ட. அதை கொண்டு போய் அறிவு இல்லாம நானும் அடகு வச்சுட்டேன். என் அப்பதான் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எனக்கு ஒரு செயின் போட்டுச்சு. அது எந்த இடத்துலயும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுத்துட கூடாதுன்னு நினைச்சது உண்டு. அதனால இப்ப அதத்தே கொண்டு போய் அடகு வச்சு இந்த பிள்ளைக்கு ஒரு செயினா எடுத்துடலாம். ஆமா, லூசு மாதிரி பண்ணிக்கிருக்காத என்ன? இதுதே உன் அப்பத்தான் உனக்கு ஆசைப்பட்டு போட்டதுன்னு சொல்றீல, அப்புறம் என்ன அதை விற்கணுங்கிற? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அதுக்கு நான் பாத்துக்கிடுவேன். இல்ல, உனக்கு புரிய மாட்டேங்குதுல, ஏம்பல அப்படி இருக்கு. உங்களுக்கு என்ன புரியலையா? எங்களுக்கு எல்லாம் புரியும், எல்லாம் விளங்கும். நீ உன் வேலையை மட்டும் பாரு. எப்படி என்ன செய்யணும்டே எனக்கு தெரியும். நீ சும்மா அப்படி சில்லித்தனமா யோசிக்காம பேசாம இருமாமா. அப்படிதான். என்ன பண்ண முடியும்? என்ன வேணாலும் செய்வேன். அப்படித்தான், பேசாம இரு. நான் தான் ஏத்துக்காம ரொம்ப சங்கடப்படுத்துறணும். பாவம், எப்படி கஷ்டத்தையும் தாங்குவியான். ஏற்கனவே ஆத்தால அப்பனை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அதே வளர்த்திருக்கேன் 2 பேர்த்தையும். நம்ம தான் ஏதாவது பார்த்து செய்யணும். நான் இருக்கேன்ல, நான் இருக்கிற வரைக்கும் உன்னை எந்த இடத்துலயும் அவமானப்பட விட மாட்டேன். ஒரு இடத்துல புருஷனை அவமானப்பட விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறவனும் பொண்டாட்டி இல்ல. அப்படியே ஒருத்தி செஞ்சானா அவனுக்கு ஏத்த பொண்டாட்டியே ஃபர்ஸ்ட் கிடையாது. நீ ஒன்னும் கவலைப்படாத. எல்லாரும் சீர் செய்யும் போது நம்மளும் செய்வோம். அவங்க ஒன்னும் அலட்சி இதை செய்ய நம்ம கிட்ட ஒண்ணும் கேட்கலையே. ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா காதுல வாங்கிக்க. ஒரு இடத்துல சபையை நிரப்பணும் கூட்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல சீர் செய்யலாம். ஆனா நம்மளோட வசதிக்கு என்ன முடியுமோ அதைத்தான் செய்யணும். அந்த இடத்துல அவமானப்படாம அதை நீ செஞ்சுட்டு போயிடணும். அது செய்யணும் இது செய்யணும்னு ஆடம்பரமா எதையும் செய்ய தேவையில்ல. ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் அதை சிறப்பா செஞ்சுட்டா அவங்க மனசு நிறைஞ்சிரும். அதாவது அவங்க பார்க்கணும் இவங்க பார்க்கணும்னு நம்ம செய்யக்கூடாது. யாரு சபையை கூட்டுறாங்களோ அவங்க மனசு நிறைஞ்சா போதும். அதைத்தையும் பார்க்கணுமே தவிர நீ பெருசா செய்யணும்னு நினைக்காத. சொல்லு மாமா. எல்லா இடத்துலயுமே நான் அவசரம் தானே படுறேன். அப்படிலாம் கிடையாது. உன் தங்கச்சிக்கு நீ செய்யாததை கூட
ஓ தம்பி தங்கச்சிக்கோ அண்ணன் தங்கச்சிக்கோ செய்யணும்னு நினைக்கிற பத்தியா, அந்த உன் பெருந்தன்மையான மனசை நான் பாராட்டேன். அதனால இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பார்த்துக்குருவோம் என்ன. இது தப்பு. இவனை எந்த இடத்துலையும் அவமானப்பட விடக்கூடாது. நாம பேரே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யும். உனக்கு கவலைப்படாதையா. உனக்கு கஷ்டப்பட்டு வளர்க்க தெரிஞ்ச எனக்கு ஒரு இடத்துல உனக்கு அவமானப்பட விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு நான் கிணச்சிருக்கேன். உனக்கு எல்லாத்தையும் நான் செய்வேன். சரி வா போவோம், எல்லாரும் அங்கே தானே இருக்காங்க. பெரியவங்கள பேசிக்கிருக்காங்களே, அவ பேசட்டும். நீ வா சும்மா நை நைங்காம. என் பேத்தி வந்து கூப்பிட்ட ஒரே காரணத்துக்காக யாரும் முகஞ்சலிக்காம வந்ததுக்கு ரொம்ப நன்றி. 2 கல்யாணம் முடிச்சாலும் வயசுக்கு வந்துருக்கிறது பொட்ட பிள்ளைல, அதனால கண்டிப்பா வரதையும் செய்யும். தெரியுமியா நீங்க எல்லாரும் வருவீங்கண்டு. சரி அப்பதா சடங்கு பத்தி பேசிடலாம். அதுக்கு பிறகு இதெல்லாம் பேசுவோம். அதுக்கு என்ன ஒரு துடிப்பு. ஆமாமா சீக்கிரம் பேசுங்க. அது என்ன இம்பிட்டு நேரம் வாய் திறக்காம இப்ப வாய் திறக்கிற, வாய் மூடி பேசாம. நம்ம வீட்டுல கடைசியா இருந்த பொட்டப்புல அதுதான், அது வயசுக்கு வரணும்தே வெயிட் பண்ணிக்கிறோம். எந்த பொம்பளை பிள்ளைக்கும் சீர் வைக்கலதே. ஆனா இந்த பிள்ளைய இருந்து கடைசியா ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல 3 பேருக்கு ஒரே மாதிரி வச்சிருவோம். நீங்க சொல்றது சரினே, ஆனா 3 பொட்ட பிள்ளைகளுக்கும் ஒரே நேரத்துல வைக்கலாம் மட்டும் தெரியல. முதல்ல சொந்தமானவளுக்கு சீர் வைக்கிறத பத்தி பேசுங்க என்ன. சித்தி அதான் பெரியவங்க பேசிக்கிருக்காங்கள, செத்த நேரம் வாயை மூடிட்டு இருங்களேன். அம்புடி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நிக்கிறவங்க அமைதியா இருக்கணும், அப்பெல்லாம் அமைதியா இருக்க முடியாது. வார்த்தையே வாயை முடிச்சல இல்லண்டா அப்படித்தான் என்ன. ஏன் நாத்தனருக்கு சீர் செய்யறத பத்தி நாங்க பேசிக்கிறோம், அதுக்கு என்ன அதுதான் சீர் செய்யணும் என்ன. பார்க்க விட மாட்டேங்க அப்படித்தானே. ரகு நான் ரதி என்ன, நான் நினைச்சதை செய்வேன், நீ பேசாம. சரி நமக்குள்ளே பேசிக்கிறது எப்படி, எல்லாத்தையும் கலந்து பேசுவோம் வாங்க. அதுவும் சரிதே. இங்க வாருங்க, இப்பவே சொல்லிக்கிறேன். நீங்க அதை செய்யணும் இதை செய்யணும்னு நாங்க எதையுமே கேட்கல. உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ உங்க வசதிக்கு ஏத்தாப்புல எதா இருந்தாலும் செய்யுங்க. ஆனா சபையில யாரையும் அசிங்கப்படுத்த வேணாம்னு நினைச்சு. ஏற்கனவே நம்ம குடும்பம் அக்கா பிரிஞ்சுதான் கிடக்கு. ஆனா இப்ப என் பேத்தி வயசுக்கு வந்திருக்கா, அதனால ஒண்ணு சேர போறோம் அப்படிலாம் கிடையாது. பிரிஞ்சு போனதுதான், அதை யாருனால மாத்த முடியும் என்ன. அதை பத்தி பேசலாம், பேசாம இருக்கு. இப்ப என்ன நல்ல காரியம் பேசிக்கிறோம், அதை மட்டும் பேசுங்க. ஆமா, பிரிஞ்சு போன குடும்பத்துக்கு இப்ப விசேஷம் ஒன்னதே குறைச்சல். சித்தி அதே பெரியவ பேசிக்கிருக்காங்க, அப்புறம் எதுக்கு மூக்கு மூக்கு நுழைச்சிருக்கிய. உன் வாயை வச்சுட்டு மூட்டிட்டு இருக்கியா, நீ எதையும் செய்ய போறது இல்ல என்ன. மாமா வருது, நாங்க எல்லாத்தையும் செய்வோம். இந்த சீரெல்லாம் அவசியம் இல்லதே, இருந்தாலும் என் பேத்திங்கிறதுனால எல்லாத்தையும் பார்த்து செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பொட்டப்புள்ள பிறந்தாலே கொண்டு போய் கள்ளிப்பால வச்சு கொள்றதான முத வேலையை பாப்பிய. அதனால ஒத்த பொட்ட பிள்ளை இருந்தாலும் அதுக்கு எல்லாத்தையும் பார்த்து செய்யணும்னு நினைக்கிறதே நாம. அதனால அவங்க விருப்பத்துக்கு படி எல்லாத்தையும் செய்ய. எப்ப வச்சுக்கலாம். ஏன் மூத்தவனே நீயே சொல்லி. நான் என்ன சொல்ல தம்பியர்கள், அவன் ஒரு உருப்படாதவன், நீயே சொல்லு. இந்த வாரத்துல வர நாள்ல ஒரு நல்ல நாளா பார்த்து வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? 7 நாளைக்கு வச்சிடலாமா? அப்ப சரிதாமா, அன்னைக்கு வச்சுக்குவோம். அப்புறம் என்ன, எல்லாம் கடந்து பேசியாச்சு. இந்த 7 நாளுக்கு எது நல்ல நாள்னு பார்த்தா அந்த நாள சடங்கு வச்சுக்குவோம். ஏன்னா நீங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு நான் எதையும் சொல்ல போறதுல மோடி சொல்றது அதேதான். உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அப்படியே செய்யுங்க. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணு. உரிமையானவளுக்கு இன்ன வரைக்கும் சீர் வைக்காம வைக்கிறது காரணமே நானே இருக்கு. தாய்மாமே இருந்தும் அவளுக்கு எதுவும் செய்யாம இருக்கு. இவ 2ஆம் தரமா கட்டிட்டு வந்த மகளுக்கு சீர் வைக்கணுமாக்கும் நினைச்சுக்கிட்டே தெரியுங்க. சபை கூடி அசிங்கப்படுத்தல பாரு, கண்டிப்பா அசிங்கப்படுத்துவேன். நடக்கல பாருடி. குடும்பமா ஒண்ணு சரியிலோ இப்படியே நீங்க ஒவ்வொரு விசேஷத்துக்கு ஒண்ணு சேர்ந்து மொத்தமா நீங்க ஒண்ணு சேர்ந்துருவியா. அதை பாட்டுப்படி வேடிக்கை பாக்குறதுக்கு நான் கேனச்சியா என்ன செய்யணுமோ சிறப்பா செய்ய. அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட ஏக்கங்கள், அது ஒரு அழகிய நிலா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்ப இதுக்காக பேச வந்திருக்கோம் அப்படின்னா வந்து முக்கியமான விஷயத்தை பத்தி தான். ஒரு சிலர் வந்து ஸ்டோரி புரியல, ஒரு மாதிரி எப்படி ஃபேமிலி கனெக்ட் பண்ணுறீங்க புரியல, ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அதாவது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அன்றைக்கே சொன்ன 10 நிமிஷம் வீடியோவில் கவியரசன் பூங்கொடி அவங்களோட ஸ்டோரியும் கண்ணகி பிரபா அவங்களோட ஸ்டோரியும் நான் மாத்திட்டேன்னு சொல்லிட்டேன். சோ நான் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படித்தான் கதை நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். இதுல என்ன உங்களுக்கு புரியலன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, புரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஸ்டோரி மூவ் ஆகுற அந்த ஒரு இதுல உங்களுக்கு புரியும். இதுதான் கதைன்னு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன்னா நான் ஸ்கிரிப்ட் எடுத்துட்டேன். ஸோ நம்மளோட ஸ்கிரிப்ட் படி தான் இப்போ கதை மூவ் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு முன்னே இருந்த அந்த சொல்லிவல் வேலை நிலையை விட இது உங்களுக்கு பிடிக்கும். பட் ஏன்னா நான் ஃபேமிலியாக நான் கொண்டு வந்துட்டேன். அதனால அப்புறம் நேற்று ஒரு கமெண்ட், எனக்கு உடம்பு முடியலன்னு தான் நான் போஸ்ட் போட்டேன். உடம்பு முடியலன்னா நான் கோயிலுக்கு போயிட்டு படி ஏறிட்டு சாமி பார்த்துட்டு திரும்ப இறங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப அலைச்சல். கோவிலே நிறைய கூட்டம் தெரியும். பழனி இந்த டைமில் பழனி எவ்வளோ கூட்டமாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் சாமிக்கு போய் பார்த்துட்டு வரணும்னு சொல்லிட்டு நான் அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு திரும்ப வரணும் என்னால் முடியல. முடிஞ்சிருந்தா கண்டிப்பாக வீடியோ எடுத்து போட்டுருந்துருப்பேன். ஒருத்தவங்க நீ வீடியோவே போட வேணாம்னு சொல்கிறாங்க. அதாவது உடம்பு நல்லா இருந்தால் தான் என்னோட வீடியோ ரெகுலர் பண்ண முடியும். உடம்பு நல்லா இருந்து நிஜமா என்னால் வீடியோ போட முடியாது. முன்ன மாதிரி கிடையாது. முன்ன உடம்பு முடியலனாலும் நான் வீடியோ போட்டிருக்கேன். பட் இப்போ அப்படிலாம் கிடையாது. பேசுறதுக்கு முன்னாடி
நீங்கள் என்னெல்லாம் உங்கள் நிலைமையில வச்சு பார்க்க வேணாம். இப்போ உங்களுக்கு உடம்பு முடியலன்னா நீங்கள் எந்திரிக்க முடியுமா? அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க, ஓகேவா? அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும் எல்லாருக்கும் அப்படித்தான். நமக்கு ஒன்றும் தனியாலாம் கிடையாது. ஸோ வந்து அவங்க பேசுனது நான் ஒன்று இதான் நினச்சிக்கலாம். அவங்க கோவத்தை வந்து வெளிக்காட்டினாங்க. சரி, ஓகே, நான் வந்து நீ ரெகுலராக வீடியோ போடுறதா சொன்னேன். என்னால் வீடியோ போட முடியல, இதை என்னைக்காவது ஒரு நாள் அப்படின்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை கம்பேர் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் வேணா, அந்த வாட்டி என்னால் ரெஸ்ட் இல்லை. நேற்று ஃபுல்லாகவே என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. நைட்டுக்கு மேலே தான் உட்காந்து சமுத்திரமே எடுக்க ஆரம்பிச்சு ஒரு 8 நிமிஷம் பேசி வச்சிருக்கேன். இப்போ உட்காந்து காலையிலேருந்து ஆனந்தம் வாழும் வீடு வந்து எடுத்துருக்கேன். ஸோ வந்து அவங்க சுச்சுவேஷன்ல இருந்து நிலைமை புரிஞ்சுட்டு பேசுங்க, ஓகேவா? சரி, ஓகே, இது ஒன்று மட்டும் இன்ஃபார்ம் பண்ண நினைச்சு அப்புறம் ஸ்டோரி வந்து புரியலன்னு சொல்லுவாங்க. வெயிட் பண்ணி பார்த்தா தான் புரியும். நான் சொல்லிட்டேன், ஏன்னா வந்து என்னால் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. அதனால தான். ஸோ வந்து நிறைய ட்விஸ்ட் எல்லாமே வச்சு தான் வச்சிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக ஸ்டோரி புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஓகே, எல்லாத்துக்கும் பாய். அப்புறம் நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ போட்டுருவேன், ஓகேவா? யாரும் ஒரி பண்ண வேணாம். ஓகே, பாய்.